எனக்கு லவ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து எதையுமே வந்து பார்க்குறதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பல்லாம். அது மட்டும் இல்லாம வந்து அரைச்சமாவே எதுக்கு வந்து அரைச்சிட்ருக்கணும். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு 2 பேர் கூட தான் வந்து இப்போ பாண்ட் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வியானா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க லைவ்ல வந்து வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட காமனா வந்து நெறைய கேள்விகள் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, வெளிய வந்து நெறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ விக்கல் சிக்ரம் ஆகட்டும், அவரும் வந்து வியன்னாலாம் வந்து பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தார்ல. ஸோ அத பத்தி நெறைய பேர் கேட்டிருப்பாங்க போல. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் பெருசா எதையும் வந்து பார்க்குறதில்ல. ஷோவே வந்து முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ நம்ம அத பத்தியே வந்து பேசி எதுக்கு வந்து நம்ம அரைச்சமாவே அரைச்சிட்ருக்கணும். ஸோ அது வந்து நல்லா இருக்காதுல்ல. நம்ம லைஃப்ல கரியர பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை குடுத்துருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க போல. ஸோ நீங்க வந்து சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சிங்கிளா தான் இருக்கேன். எனக்கு லவ்லலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்து சினிமால நான் என்னோட கரியர பார்த்துட்டு நான் வந்து இன்னும் அதில வந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு யார் கூட வந்து நல்லா ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்துல வந்து இப்போது எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு 2 பேர் கூட வந்து ரொம்ப ஒரு க்ளோஸா வந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆத்ரே அண்ட் அரோரா அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து வெளிய வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதில வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இருக்கேன். ஆனா யாருமே பேச மாட்டாங்க. நம்ப திவாகர் மட்டும் வந்து பிங் பண்ணிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. பட் எல்லார் கூடயும் வந்து நான் நார்மலா வந்து பேசிட்டு தான் இருக்கேன். வெளிய கான்டாக்ட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. பார்வதி கிட்ட வந்து பேசினேன். அதுக்கப்புறம் கமருதீன்ட்ட பேசினேன். கானா வினோத், அமித் இந்த மாரி எல்லார்கிட்டயும் வந்து நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். நான் பேசினேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டா அவங்க அந்த இன்டர்வியூல அந்த லைவ்ல வந்து ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள். இதே மாரி பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பாய்.